வணக்கம் நிகிதா. மதுரை கீழமாத்தூர் கிராமத்தில் நள்ளிரவில் வீடு புகுந்து கிட்டத்தட்ட 15 வயது சிறுமியை பாலை தொல்லை கொடுத்ததாக தற்போது போக்சோ வழக்கில் தாமிக பிரமுக கைது செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் காலனியை சேர்ந்த உத்தப்பன் என்பவரின் மகன் கண்ணன் தாவக கட்சியில் பிரமுகமான இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு கீழமாத்தூர் கிராமத்தில் ஒரு வீடு ஒன்றில் புகுந்து வீட்டுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்த 15 வயது சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்து தூங்கிக் கொண்டவர்கள் இருந்து வந்து பார்த்த போது அங்கிருந்து கண்ணன் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. நிகிதா, இது குறித்து சமயநூல் அனைத்து மகளிர் போலீஸ் சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் வனிதாமணி மற்றும் மகளிர் போலீசார் அவரின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்வது போக்சோ வழக்கில் கண்ணன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த கோவை சூழலில் நடந்த 10 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பு இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆவதற்குள்ளேயே மதுரை மாவட்டத்தில் இதுபோல் கீழமாத்தூர் என்ற கிராமத்தில் தாவேகா பிரமுகர் ஒருவர் 15 வயது சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்து தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.